ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான தகவலெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் பிறக்க இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, சில பல மாற்றங்கள் தரக்கூடிய விஷயங்களும் நடக்க போகுது, அசுப பலன்களும் கிடைக்க போகுது. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத விஷயம்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக குடும்பஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு, ரணருண ரோகஸ்தானத்தில் குரு, களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வலம் வருது. மேலும் கிரக மாற்றங்களானது 29/9/2025 அன்னைக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்கார். எத்தனையோ தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் பின்வாங்காத மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. எல்லா வகையிலுமே நல்லது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அனுகூலமான பலன்களை பார்க்க போகிறீங்க. பண வரத்தும் எதிர்பார்த்தபடி அதிகரிக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கள் போகுது. நண்பர்கள் மூலமாக உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்காமலேயே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக அந்த மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான பலன் கிடைக்க போயிடுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகமும் அவங்களால நிறைய விதமான உதவிகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாபார போட்டிகளும் குறைய போகுதுங்க. பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு நீங்கள் ஒரு சின்ன தொழில் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதை விரிவாக்கம் செய்யறதுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டிய நிலைகளும் ஒரு சிலருக்கு உண்டாகக்கூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மேலும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய விதமான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியம் எல்லாத்துலேயுமே சாதகமான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் வரட்டு கௌரவத்திற்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் அளவுக்கு பிரபலமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு பாதை வகுக்கும் காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும். உற்சாகமாகவும் காணப்படுவீங்க. அதே போல் உத்திராடம் 2, 3, 4 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் மூலமாக உதவிகள் நிறைய கிடைக்கும். வாகனத்தில் லாபம் கிடைக்கும். தந்தையோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை ரொம்ப தேவை.
என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கும் சூழ்நிலை வரப்போகுது. செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் கௌரவம் உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கொண்ட காரியம் எல்லாத்துலேயுமே சந்தேகங்கள் அப்படிங்கிறது அவ்வப்பொழுது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருக்கும். சிக்கலான பிரச்சனைகளையும் எளிதாக தீர்ப்பீங்க. பணவரத்து எப்பொழுதுமே இருக்கும். திறமையான செயல்பாடுகளால் புகழும் அந்தஸ்து உயரக்கூடும். மேலும் அவிட்டம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். பயணங்களால் லாபமும் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்து கொள்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் அப்படிங்கிறது தீரும். ஆரோக்கியம் உண்டாகும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 19, 20, 21. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 13, 14 அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த மகர ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் கோபத்தால் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். இது நல்ல உறவுகளை பாதிக்கப்படுத்திடும். வீட்டு பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஒவ்வொரு மாதமும் செயல்படுவீங்க. மாதத்தின் தொடக்கத்தில் பணியிடத்தில் உங்கள் வேலைகளை முடிக்க கூடுதல் உழைப்பு தேவைப்படும். அதன் மூலமாக சவால்களை ஈஸியாக சமாளிப்பீங்க. இன்னும் சிலருக்கு திடீர் செலவுகள் வர அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. 2ஆம் வாரத்துக்கு மேலே உங்கள் குடும்ப விஷயமாக உங்களது தொழில் தொடர்பாகவும் நீண்ட பயணங்கள் செல்ல நேரிடும். உங்களுக்கு திடீரென செலவுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு. அதனால் பட்ஜெட் போட்டு செயல்படுவது நல்லது. வீடு மனை தொடர்பான தகராறுகள் தீரும். மாதத்தின் நடுப்பகுதியில் கோவப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நம்ம கோபத்தில் எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுத்தாலுமே அது தப்பாக தான் போய் முடியும். அதனால் கோவத்தில் எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. மேலும் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக்கோங்க. வணிக தொடர்பாக போட்டிகள் அதிகரிக்கும். உங்களுக்கு சேரும் பணத்தை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு கணிசமாக உயரும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. மனதில் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி கிடைக்கும். புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இன்னும் சிலருக்கு ஏற்பட்டிருக்கு. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட போகுது. குடும்பத்தோடு விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவிகள் பல கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களால் சிறு சிறு உபாத்திரங்களும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளி இடத்துல பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இரக்கமான சூழ்நிலை மாறப்போகுது. உங்களின் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். நிர்வாகத்தினிடம் முன்வைத்த கோரிக்கைகள் அப்படிங்கிறது நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் சுமாராக தான் கிடைக்கும். மாத முற்பகுதிக்கு மேலே வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் முயற்சிகளை நீங்கள் தவிர்க்கவும். சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான மாதமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களை தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.